செய்தியை பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் வேலியே பயிரை மேய்ந்துள்ளது என நீதிபதி முத்துக்குமரன் கருத்து தெரிவித்துள்ளார். தந்தை மகன் கொலை வழக்கில் காவல்துறை சித்திரவதை கொடுமையானது என தெரிவித்திருக்கும் நீதிபதி வேலியே பயிரை மேய்ந்துள்ளது என தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, என்ன கருத்தை நீதிபதி தெரிவித்திருக்கிறார்? விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, இந்த தமிழகத்தை உலுக்கிய மிக கொடூரமான காவல் நிலைய மரணங்களில் ஒன்று அந்த சாத்தான்குளம் மரணம். அது 2 பேர், ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் ஆகிய தந்தை மகன் இருவரை காவல்துறையினர் தொடர்ச்சியாக நாள் முழுவதும் இரவு முழுவதும் அடுத்து சித்திரவதை செய்து கொலை செய்த வழக்கு. அந்த வழக்கினுடைய விசாரணை 5 ஆண்டு நடைபெற்ற நிலையில 9 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு, அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐ பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், அப்புறம் தலைமை காவலர்களான மீதி 6 பேர் என 9 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு கடந்த 23ஆம் தேதியே மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பு வழங்கியிருந்தாரு. தண்டனை விவரங்கள் மட்டும் அது தெரிவிக்காம ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது. அதுல மத்திய மாநில அரசுகள் இவர்கள் தண்டனை அளிப்பது தொடர்பான அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து அறிக்கை தாக்கல் செய்த நிலையில அந்த அறிக்கை எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இவங்களுடைய குற்றவாளிகளுடைய சொத்து விவரங்கள் அனைத்தும் முறையாக விசாரிக்கப்பட்டு அது நீதிபதி முன்பாக சமர்ப்பிக்கப்பட்டது. நிலையில தற்பொழுது தண்டனை விவரங்களை நீதிபதி வாசிக்க துவங்கியிருக்கார். முன்பாக சில முக்கியமான கருத்துக்களை சொல்றாரு. இந்த வழக்கு உயர்நீதிமன்றம் நேரடியாக கண்காணித்திருக்கிறது. ஜெயராஜ் மீதும் பென்னிக்ஸ் மீதும் பொய் வழக்கு போட்டிருக்காங்க காவல்துறையினர் அப்படிங்கறத நீதிபதி உறுதி செய்றாரு. இரவு முழுவதும் போலீசார் தாக்கி இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. இதை மென்மையான காரணமாக பார்க்க முடியாது. மன வளர்ச்சி உள்ளவர்கள் மாதிரி இவங்க நடந்துக்கிறல, மன வளர்ச்சி இல்லாதவங்க மாதிரி காவல்துறை செயல்பாடு இருந்திருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் மிக முக்கியமாக படித்தவர்கள், அரசு பணியில் இருந்தவங்க, வேலியே பயிரை மேய்ஞ்சது மாதிரி இவங்களுடைய செயல்பாடு இருந்திருக்கு அப்படிங்கறத ஒரு கருத்தா பதிவு செய்றாரு. அரசு அதிகாரிகளே விதியை மீறி இருக்கிறாங்க. இவங்க பாமரர்கள் இல்ல, மிக கொடூரமான சித்திரவதைய அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் செய்திருக்காங்க அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறத நீதிபதி பதிவு செய்றாரு. ரொம்ப முக்கியமா, சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்களே அந்த சட்டத்தினுடைய விதிகளை எல்லாம் மீறி செயல்பட்டிருக்காங்க. இது முழுமையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கறத பதிவு செஞ்சிருக்காங்க. கடுமையான தண்டனை வழங்க வேண்டும்னு அவங்களுடைய குடும்பத்தினர் தரப்புல தெரிவிச்சிருந்தாங்க. அதுதான் இப்படி ஒரு சம்பவம் இனி தமிழ்நாட்டை நடக்காம இருப்பதற்குண்டான ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பாக இருக்கணும். ஏன்னா 5 ஆண்டுகள் விசாரணை நடத்தி இப்போ இன்னைக்குதான் அந்த தீர்ப்பே வரக்கூடிய நிலையில அதுல எல்லாம் உச்சபட்ச தண்டனையானது உங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா, குற்றவாளிகள் எல்லோரும் செஞ்சிருக்கிற செயல் அப்படிங்கிறது மனமே வெடித்து விடும் போல் இருக்குது அவங்க செஞ்சதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படின்னு. ஏன்னா குற்றவாளிகள் தரப்புல பேசிய வழக்கறிஞர்கள் எல்லாம் இதை பர்பஸா செய்யல, உள்நோக்கத்தோட செய்யல, அவங்க கொலை செய்யணுன்றதுக்காக தாக்குனாங்க, அதனுடைய விளைவாக அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அதை நியாயப்படுத்துற வகையில தான் குற்றவாளிகள் தரப்புல ஆஜராக இந்த வழக்கறிஞர் பேசியிருந்தாரு. இந்த நிலையில நீதிபதி இது எல்லாத்தையும் முழுமையாக தீர விசாரிச்சு இவங்களுடைய செஞ்ச செயல் அப்படிங்கிறது மனமே வெடிச்சிடும் அப்படின்ற நிலைமையில இருக்குது. உலகத்துல இப்பவும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுதா அப்படிங்கிறது பெரிய இதா இருக்குது. ஸோ தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு பெரிய களங்கமா இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்றார். ரொம்ப முக்கியமான வார்த்தை. எனவே அதிகபட்ச தண்டனை வழங்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நீதிபதி வர்றாரு. அதனால இவங்களுக்கு என்ன தண்டனை வழங்க போறா அப்படிங்கிறது ஒரு பெரிய கூடுதல் எதிர்பார்ப்போட இடத்துல பார்க்கப்படுது. ஸ்ரீதர் அதாவது இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் சொன்னதுனாலதான் மற்றவங்க எல்லாம் அடிச்சதாக சொல்றது ஏற்புடையது இல்லை அப்படிங்கிறதையும் நீதிபதி பதிவு செய்றார். அதாவது ஒரு காவல் அதிகாரி சொன்னான்றதுக்காக எல்லோரும் தப்பா செஞ்சீங்கன்னா அதை ஏத்துக்க முடியாது அப்படின்றத பதிவு செய்றாரு. இந்த காவலர்கள் இது மாதிரி பல தாக்கி இருக்காங்கன்றதையும் பதிவு செய்றாரு. சாத்தான்குளம் வழக்குல சம்பந்தப்பட்ட 9 குற்றவாளிகளும் ஜெயராஜ் பெனிக்ஸ் மட்டும் இல்ல, இன்னும் பலரையும் இது மாதிரி தாக்கி இருக்காங்க. அப்போ இந்த காவல் அதிகாரிகளுக்கு இப்படி ஒரு பின்புலம் இருக்கு, அவங்களுக்கே இப்படி ஒரு மனநிலை இருக்கு அப்படிங்கிறத நீதிபதி பதிவு செய்ய ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம். அதனால இது சாதாரண வழக்கு கிடையாது. இது சாதாரண வழக்கா அதை கடந்து போக முடியாது. ஏதோ சாதாரணமா நீங்க தாக்குனீங்க உயிரிழந்தாங்க அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. மிக கொடூரமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சிசிடிவி ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த
சிசிடிவி ஆதாரங்கள்லாம் முழுக்க அளிக்கப்பட்டதுனால இதை வந்து அவ்வளவு இயல்பா கடந்து போக முடியாது. இதன் மீது உச்சபட்ச தண்டனையை நான் வழங்குவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நீதிபதி தெரிவிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய உச்சபட்ச தண்டனைக்கு முடிவு வர்றாரு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க செஞ்ச கொலை வழக்கின் அடிப்படையில அவங்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை அதெல்லாம் வேற. இது சாதாரண வழக்கா அவர் கருத முடியாது, சாதாரண கொலை வழக்காக மட்டும் கருத முடியாது. இது மிகப்பெரிய ஒரு வன்முறை, மிகப்பெரிய கொடூரமான செயல் நடந்திருக்கனால இது அவ்வளவு ஈஸியா கடந்து போக முடியாதுங்கிறத நீதிபதி பதிவு செய்றாரு. ரொம்ப முக்கியமா இன்னொரு வார்த்தை இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு முன்னேறிய சமுதாயம் செய்யக்கூடிய செயல் மாதிரி இல்லை இது. பண்பட்டு முன்னேறிய அவ்வளவு நாகரிகம் அடைந்த அவ்வளவு சிவிலைஸ்டான ஒரு சமூகம் செய்யக்கூடிய செயல் இல்லை இது அப்படின்றத ரொம்ப காட்டமாவே பதிவு செய்றாரு. நீதிபதி வந்து நேரடியாக தீர்ப்புக்கு சட்டப்படி செல்வதற்கு முன்பாக ஒரு மனிதாபிமான அடிப்படையில இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமாக பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. சிவிலைஸ்டு சொசைட்டி அதுல இருந்து வந்த மனிதர்கள் செய்யக்கூடிய செயல் மாதிரி இல்ல. வேலியே பயிரை மேய்ஞ்சிருக்கு. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே சட்டத்தை மீறி இயங்கி இருக்காங்க, ஆதாரத்தை அழிச்சிருக்காங்க, இப்படி பல்வேறு விதமான குற்றங்களை பெரிய அளவுக்கு செஞ்சிருக்காங்க. அப்புறம் இப்போ என்ன ஒரு முக்கியமான உத்தரவை நீதிபதி பிறப்பிக்கிறார் அப்படின்னா, பொருளாதார ரீதியாகவும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை வந்து இப்ப நீதிபதி பிறப்பிக்கிறார். அதாவது இவங்களுடைய சொத்து விவரங்கள் எல்லாம் அவரு கடந்த 23ஆம் தேதியே கணக்கெடுக்க சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த குடும்பத்தினருக்கு நஷ்டஈடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது இவங்களுடைய சொத்துல இருந்து இவங்கள்ட்ட இருக்க வருமானம் இவங்களுடைய பெண்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சாரு. அதனால இப்போ பொருளாதார ரீதியாகவும் கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதாவது சட்ட ரீதியாக கொடுக்கிற தண்டனை ஒரு புறம் இருக்க, பொருளாதார ரீதியாக, ஏன்னா இன்னைக்கு ஜெயராஜையும் பென்னிக்ஸையும் இழந்திருக்க குடும்பம் வந்து அவங்க குடும்பத்துக்கான முதன்மை பொருளாதாரமே அவங்க 2 பேர் தான். அவங்களுடைய சம்பாதித்துல குடும்பம் நடந்துட்டு இருந்திருக்கு. இப்ப அவங்க இல்லைங்கும் போது இந்த 5 ஆண்டுகள் அந்த குடும்பம் சந்திச்ச இழப்பு அப்படிங்கிறது பேரிழப்பு. அதனால பொருளாதார ரீதியாக கடுமையான தண்டனை வழங்குன்றாரு. இப்ப இன்னொரு வார்த்தை கேட்கிறாரு, தூக்கு தண்டனை வழங்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு நீதிபதி. இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சதுக்காக உங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கலாமா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நீதிபதி கேட்கிறாரு. அவர் உச்சபட்ச தண்டனை வழங்குறதுக்குரிய நிலைப்பாட்டுக்கு நீதிபதி வந்திருந்த நிலையில இப்போ அவர் கேட்டிருக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கலாமா அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறார் நீதிபதி. என்ன உத்தரவு உண்மையிலேயே பிறப்பிக்க போறார் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுது. ஜெயராஜ் பென்னிக்ஸனுடைய மரண தண்டனை வழங்குவதற்கான முடிவுக்கு வந்திருக்காரு. நீதிபதி வந்து 9 பேருக்கும் மரண தண்டனை வழங்குவதற்கான முடிவுக்கு வந்திருக்காரு. ஏன்னா அவங்க குடும்பத்துல வந்து உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். அப்பதான் வந்து இப்படி ஒரு சம்பவம் இனி நடக்காது, இனி இன்னொரு ஜெயராஜோ இன்னொரு பென்னிக்ஸோ உயிரிழக்க கூடாது அப்படிங்கறதுல வந்து அந்த குடும்பம் ரொம்ப உறுதியா இருந்தது. அவங்க இழப்பீடா இன்னைக்கு கேட்கறதெல்லாம் அவருடைய ஜெயராஜும் பென்னிக்ஸும் அவங்களுடைய இழப்புக்கான நியாயம் அப்படிங்கிறது அவங்களுக்கான உச்சபட்ச தண்டனை கொடுக்கறதா அப்படின்றத கடந்த முறை பேட்டியிலேயே தெரிவிச்சிருந்தாங்க. அதனால இப்ப நீதிபதி என்ன சொல்ல வர்றாருன்னா, மரண தண்டனை வழங்குவதற்குண்டான பல முன்னுதாரண தீர்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செய்றாரு. உங்களுக்கு இப்பதான் சற்று முன்னு கேட்டுட்டு இருக்காரு, தூக்கு தண்டனை வழங்கலாமா, எப்படி ஒரு குற்றத்தை செஞ்சதுக்காக தூக்கு தண்டனை வழங்கலாமான்னு கேட்கிறாரு. பின்பாக மரண தண்டனை இந்த மாதிரியான குற்றம் செஞ்சவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவதற்குண்டான முன் உதாரணமான சில தீர்ப்புகள்லாம் இருக்கு, அதன் அடிப்படையில நான் முடிவெடுக்க போறேன் அப்படின்றது நீதிபதி ரொம்ப தெளிவா பதிவு செய்றாரு. நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை வந்து கிட்டத்தட்ட 5 நீதிபதிகள் தொடர்ச்சியா 5 வருஷம் விசாரிச்சிருக்காங்க. சிபிஐ தாக்கல் செய்த அந்த 2000 பக்கம் மேற்பட்ட குற்றப்பத்திரிகை தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டது, அவ்வளவு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. அதனால இவரு ரொம்ப தீவிரமாகவே, ஏன்னா இந்த தூக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குறாரு. இப்போ நீதிபதி வந்து குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கியிருக்காரு, அனைவருக்கும் தூக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குறாரு. மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை நீதிபதி வழங்கியிருக்காரு. இந்த கணத்துல சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கூடிய சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்காரு.
அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் மரண தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வெற்றி, விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்குல உச்சபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு குடும்பத்தினர் கோரிக்கை வச்சிருந்தாங்க. நீதிபதியும் அந்த முடிவுக்கு வந்திருந்தாரு. ஏன்னா உச்சபட்ச தண்டனை வழங்கணும் சொல்லிட்டே இருந்தவர் இப்போ தூக்கு தண்டனை 9 பேருக்கும், சம்பந்தப்பட்ட 9 பேருக்கும் தூக்கு தண்டனை. அதாவது சாத்தான்குளம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர்களான முருகன், சாமத்துறை, அப்புறம் காவலர்களான முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில் முத்து ஆகிய 9 பேருக்கும் தூக்கு தண்டனை அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு வழங்கிட்டாரு. தனித்தனியாக 9 பேருக்கும் அவங்க செஞ்ச குற்றத்தின் அடிப்படையிலையும் தனித்தனியாக தீர்ப்பு வழங்குறாரு. அதுல மிக முக்கியமாக ஸ்ரீதருக்கு, அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்காரு, மரண தண்டனை விதிச்சிருக்காரு. ஏன்னா ஸ்ரீதர் அப்ரூவராக மாறுறேன்னு கூட எல்லாம் நமக்கு சொல்லியிருந்தாரு நீதிமன்றத்துல. நான் அப்ரூவராக மாறுறேன்னு தெரிவித்த நிலையில அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீதிமன்றம் அப்படின்னு சிபிஐ தரப்பும் குடும்பத்தினர் தரப்பும் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அப்ரூவர் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரிச்சிருந்த நிலைமையில ஸ்ரீதருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. ஸ்ரீதர் இது போன்ற ஒரு நிலை வரும் அப்படிங்கறதுனாலதான் அவர் அப்ரூவராக மாறுறது, இந்த மாதிரி தூக்கு தண்டனை போன்ற நிலையில இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் அப்ரூவரா மாறுறதுக்கு உண்டான ஒரு முயற்சியும் எடுத்திருந்தாரு அப்படின்னு அந்த நேரத்துல வழக்கறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த நிலையில ஸ்ரீதருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. சார்பு ஆய்வாளர், அதாவது A2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. 9 பேருக்கும் மொத்தமாக தண்டனை மரண தண்டனைன்னு நீதிபதி தெரிவித்த நிலையில இப்போ தனித்தனியாகவும் ஒவ்வொரு நபர்களுடைய பெயரையும் குறிப்பிட்டு ஒவ்வொரு நபருடைய பெயரையும் குறிப்பிட்டு அவங்களுக்கான தண்டனை விவரங்களை நீதிபதி வாசிட்டு இருக்காரு. அப்புறம் சார்பு ஆய்வாளர் ரகு கணேஷுக்கும் அவரு மரண தண்டனை தீர்ப்பு விதிச்சிருக்காரு. ஸ்ரீதருக்கு தூக்கு தண்டனை, ஸ்ரீதரனுடைய அந்த சார்பு ஆய்வாளர்கள் எஸ்ஐயாக இருக்கக்கூடிய அவங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிச்சிருக்காரு. மொத்தமாக 9 பேர், அதுல 9 பேர் இந்த வழக்குல குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டார்கள். அந்த 9 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில இப்ப தனித்தனியாக இந்த தூக்கு தண்டனை விவரங்களை வாசிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு தூக்கு தண்டனை, எஸ்ஐ பாலகிருஷ்ணன், அப்புறம் A3 இருக்கக்கூடிய சார்பு ஆய்வாளர் ரகு கணேஷ் ஆகியோருக்கும் தூக்கு தண்டனை, காவலர் முருகன் A4 அக்யூஸ்ட் நம்பர் 4 இருக்கக்கூடிய காவலர் முருகனுக்கும் தூக்கு தண்டனை. இப்படியாக தனித்தனியாக ஒவ்வொரு குற்றவாளிகளுடைய பெயரையும் குறிப்பிட்டு அவரவர்களுக்கு உண்டான தண்டனை விவரங்களை சொல்றாரு. மிக மிக ரொம்ப முக்கியமாக அண்மை காலத்துல தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒவ்வொரு மிகப்பெரிய ஒரு வழக்காக இது மாறி இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு மிக கொடூரமான காவல் நிலைய மரணத்துல ஒன்று. ஒரு சிவிலைஸ்டு சமூகத்திலிருந்து ஒரு நாகரிகம் அடைந்த பண்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய செயலே இல்லைன்னு நீதிபதி சொன்னாரு. மனம் வெடிச்சு போற அளவுக்கு செயலினுடைய எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில ஒவ்வொருவருக்கும் தூக்கு தண்டனை, 9 நபருக்கும் தூக்கு தண்டனை விதிச்சிருக்காரு. இன்ஸ்பெக்டர் தொடங்கி தலைமை காவலர்களாக கூடிய 9 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிச்சிருக்காரு. இதுல ஏன் எல்லோருக்கும் தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு காரணங்களை விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, நீதிபதி என்ன வார்த்தையை பதிவு செஞ்சாருன்னா, இது ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னார் அப்படின்றதுக்காக நீங்க எந்த தவறையும் செஞ்சிடலாமா அப்படிங்கிற கேள்வியை நீதிபதி எழுப்பியிருந்தாரு. ஏன்னா ஸ்ரீதர் சொல்றான்றதுக்காகத்தான் நாங்க எல்லாம் அவரை தாக்கணும், ஜெயராஜையும் பெண்ணிக்ஸையும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க. அப்போ ஸ்ரீதர் இன்ஸ்பெக்டர் சொல்றான்றதுக்காக தப்புனா தப்ப செய்யாம இருக்கணும் தானே, ஏன் செஞ்சீங்க அப்படிங்கறதான் நீதிபதி முன்வச்ச கேள்வி குற்றவாளிகள் முன்பாக. அதனால இத எல்லோரும் சுய முடிவோடு தான் நீங்க எல்லோரும் அவரை தாக்கி இருக்கீங்க. இதுக்கு முன்பாகவும் இப்படி பலரையும் தாக்குன ஒரு பின்னணி அப்படிங்கிறது இந்த 9 பேருக்குமே இருக்கு. அதனால நீங்க இவங்க எல்லாருமே முன் முடிவோட கான்சியஸோட பிரக்ஞை பூர்வமாக தான் அவங்களை அடிச்சு துன்புறுத்தி கொலை செய்யற நோக்கத்துல தான் அடிச்சிருக்கீங்க. அதனால 9 பேருக்குமே மரண தண்டனை அப்படிங்கிறது தான் சரியானது அப்படிங்கிற முடிவுக்கு நீதிபதி வர்றாரு. அதனால அந்த 9 பேருக்குமான மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நியாயங்களையும் முன்கூட்டியே நீதிபதி இந்த தண்டனை விவரம் வாசிக்கும் போதே அதையும் தெளிவுபடுத்தி இந்த நிலையில இப்போ 9 பேருக்கும் தூக்கு தண்டனை, மரண தண்டனை அப்படிங்கிறத உறுதி செஞ்சு தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய விவரங்களையும் நீதிபதி வாசிச்சுக்கிட்டே வராரு. மிக மிக ஒரு முக்கியமான வழக்கு இது. இந்த தருணம் இவங்களுக்கு என்ன உச்சபட்ச தண்டனையை குடும்பத்தினர் கோரிய நிலையில
உண்மையிலேயே உச்சபட்ச தண்டனையை வந்து நீதிபதி கொடுத்திருக்காரு அப்படின்னா இந்த தருணத்துல நம்ம இந்த தண்டனையினுடைய அளவை பொறுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க வெறும் கொலை வழக்காக மட்டும் இதை கருதல. வெறும் கொலை வழக்கு அப்படின்னா அவங்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை அந்த மாதிரியான தண்டனைகளுக்குள்ள அவர் போயிருக்கணும், அந்த மாதிரியான முடிவுக்குள்ள அவர் போயிருக்கணும். இல்ல, இது வெறும் கொலை வழக்காக கருத முடியாது. மிக 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 சட்டத்தை காக்க வேண்டிய காவல்துறை வந்து அதுவே விதிகளை மீறி இருக்கு, வெளியே பயிரை மேய்ஞ்சிருக்கு. இவ்வளவு கொடூரமான மரணம் இந்த காலத்துல நடக்கிறது அப்படிங்கிறது சகிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சாரு. அவங்க தாக்கி இருந்த விதமாகட்டும், அவங்க எல்லாம் காயம்பட்டிருந்த விதமாகட்டும், அவங்களுடைய மரணம் நிகழ்ந்த விதமாகட்டும் எல்லாமே வந்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கொடூரமாக இருந்தது. அப்படிங்கறதுனாலதான் அதுல 9 பேருக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது. அந்த நேரடியாக அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தாக்கி ஒரு கொலையை செய்திருக்கிறார்கள், ஆதாரங்களை அழிச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. கொலை செய்ததோட இல்லாம அது வந்து தவறுதலாக நடந்திருந்தது, நாங்க கொலை செய்யற நோக்கத்துல அடிக்கல அப்படின்னு குற்றவாளிகள்லாம் சொல்லியிருந்தா கூட நீதிபதி வந்து ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறாங்க சிபிஐயும். அதன் அடிப்படையில் அதைத்தான் பிரதானமான குற்றச்சாட்டா முன் வச்சிருந்தாங்க. சிசிடிவி ஆதாரங்கள்லாம் அளிக்கப்பட்டிருக்குது. லத்தியில் அவங்களை அடிச்சதனுடைய இருந்த ரத்த கரைகள் துடைக்கப்பட்டிருக்குது. வேற தனியார் வாகனத்துல அவங்கள வந்து சிறைக்கு அழைச்சிட்டு போனது, மருத்துவ பரிசோதனைக்கு அழைச்சிட்டு போனது, இந்த மாதிரியான பல்வேறு விதிமீறல் செயல்களை அவங்க செஞ்சிருக்காங்க. தங்களுடைய தவறை மறைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாகத்தான் இவங்க செஞ்சதெல்லாம் திட்டமிட்ட ஒரு கொலை. அந்த பின்னணி வந்து அவங்க எல்லோருக்கும் அந்த மாதிரியான மனநிலை கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. மனிதர்களுடைய இயல்பான மனநிலை கொண்டவர்கள் மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகள் இல்லை. அதனால இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறது தான் சரி அப்படிங்கிற முடிவுக்கு நீதிபதி வந்து ஒவ்வொரு குற்றவாளிகளுடைய பெயரையும் தனித்தனியாக சொல்லியிருக்காரு. இப்போதைக்கும் முதல் 4 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்டிருக்கு. யாராருன்னா இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை, உதவி ஆய்வாளர் A2 பாலகிருஷ்ணனுக்கு மரண தண்டனை, SI ரகுகணேஷ் அவர் தான் A3 அவருக்கு மரண தண்டனை, தலைமை காவலர் முருகன் அவருக்கும் மரண தண்டனை. இப்போ வரைக்கும் இவங்க 4 உண்டான மரண தண்டனை அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்டிருக்குது. அபராதம் விதிக்கப்படுது. அனைவருக்கும் தூக்கு தண்டனை சொல்லி ஒருத்தருக்கான பேரை சொல்லிக்கிட்டே வராது. இப்போ வரைக்கும் 4 பேருக்குண்டான விவரங்களை முழுமையாக சொல்லியிருக்காரு. 5வது நபருக்கும் மரண தண்டனைகளை உறுதி செய்திருக்காரு. 9 நபருக்கும் முழுக்க அவர்கள் மரண தண்டனை அப்படிங்கிறத நீதிபதி உறுதி செய்திருக்காரு. லாவண்யா வெற்றி, இது தொடர்பாக முன்னதாக அவர்களுடைய தண்டனை விவரம் குறித்து அறிவிப்பதற்கு முன்னதாக மத்திய மாநில அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன அறிக்கை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அறிக்கையில என்ன கூறப்பட்டிருந்தது? தற்போது அபராதம் பொறுத்தவரையில் அதிகபட்ச பொருளாதார அபராதம் விதிக்கப்படும் கூறப்பட்டிருந்தது. அதிலும் என்ன தீர்ப்பு குறிப்பிடப்பட்டிருக்கிறது? வெற்றி, இதுல வந்து அவங்க 23ஆம் தேதி இவங்க எல்லோரையுமே வந்து குற்றவாளிகள் அப்படிங்கறத நீதிபதி தீர்ப்பா தெரிவிச்சிட்டாரு. தண்டனை விவரம் கொடுக்கறதுக்கான கால அவகாசம் எதுக்காக எடுத்ததுன்னா 2 காரணங்களுக்காக. ஒண்ணு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து, ஏன்னா நீதிபதி தொடர்பாக அரசுகளோட கருத்துக்களை தெரிஞ்சுக்க விரும்பியிருக்காரு. ஏன்னா மிக மிக மரண தண்டனை கொடுக்கிறாரு, அவங்க எல்லோருக்கும் இதுதான் உச்சபட்ச தண்டனை அப்படிங்கிற பட்சத்துல அந்த தண்டனையை செயல்முறைப்படுத்துறதுக்கு உண்டான மத்திய மாநில அரசுகளுடைய கருத்துக்களை, அவங்களுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கறத தெரிய விரும்பியிருக்காரு. அதன் காரணமாகத்தான் அவர் இந்த தண்டனை குறித்த விவரங்களை மத்திய மாநில அரசுகளுக்கு தெரியப்படுத்தி அவங்களுடைய பதில்களை பெற்றிருக்காரு. இதுக்கு முன்பாக உதாரணமான தீர்ப்புகள் இதற்கு இருக்கு அப்படிங்கிறதுனால, ஏன்னா செயல்படுத்தி ஆகணும். இவங்க அப்பீல் போய் இந்த வழக்கு நீர்த்து போகவோ அல்லது எங்கேயும் இந்த வழக்கு பலவீனம் அடைந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நீதிபதி ரொம்ப தெளிவாக இந்த வழக்கை வந்து விசாரணை நடத்தி இந்த தீர்ப்பையும் மிக தெளிவாகவே அவர் குறிப்பிடுறாரு. ஒவ்வொரு பார்ட்டாக, ஒவ்வொரு பிரிவாக இவங்க செஞ்ச எல்லா குற்றங்களையும் பட்டியலிட்டு அது ஒவ்வொரு பிரிவிலையும் எவ்வளவு தண்டனைகள் வருங்கிறத குறிப்பிடுறாரு. மிக முக்கியமாக அதுலதான் உச்சபட்சமாக இது அரிதினும் அரிதான வழக்கு அப்படிங்கிற வார்த்தையை நீதிபதி இப்ப பதிவு செய்யறாரு. இது ரொம்ப ரேர் கேஸ். இது இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது நடக்கவே கூடாத ஒண்ணு நடந்திருக்குது. அன்சிவிலைஸ்டு மனிதர்கள் செஞ்ச செயல் மாதிரி இருக்கு. இப்படி ஒரு வன்முறையை, இவ்வளவு கொடூரத்தை இந்த காலம், இந்த யுகம், இந்த தலைமுறை பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையும் நீதிபதி பதிவு செய்திருந்தாரு. அதனால இவ்வளவு வன்முறை மிகுந்த ஒரு வழக்கு, அரிதினும் அரிதான ஒரு வழக்கு அப்படிங்கிறதுனால இவர் வந்து மத்திய மாநில அரசுகளுடைய கருத்துக்களை அறிஞ்சிருக்காரு. அது ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் நீதிபதி இனிமேதான் சொல்லுவாரு. அதனால
அவங்க சொல்ல வந்தது இவர்களுக்கு உண்டான தண்டனையை அமல்படுத்துவதற்குண்டான கருத்துக்களை கேட்டிருக்காரு. ஒண்ணு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா இந்த 9 பேருடைய பொருளாதார பின்புலம் என்ன, இந்த 9 பேருடைய சொத்து விவரங்கள் என்ன சாத்தான்குளம் அப்படிங்கிறது. தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் தண்டனை விவரமானது வாசிக்கப்பட்டு வருகிறது. வெற்றி தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.